செட்டிநாடு வீதி ஒன்றில் கீரை விற்றுக்கொண்டு செல்கிறாள் ஒரு பெண். வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள். ஒரு கட்டு கீரை என்ன விலை என கேட்கிறாள் அந்த தாய். ஓரணாம்மா என்கிறாள் கீரை விற்கும் பெண். ஓரணாவா? அரையணாதான் தருவேன். அரையணா என்று சொல்லி 4 கட்டு கீரைகள் கொடுத்துவிட்டு போ என்கிறாள் அந்த தாய். இல்லையம்மா, அவ்வளவு குறைத்து கொடுக்க முடியாது என்கிறாள் அந்த பெண். அதெல்லாம் முடியாது, அரையணாதான் என்று பேரம் பேசுகிறாள் அந்த தாய். பேரத்திற்கு ஒத்துக்கொள்ள முடியாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்று விட்டு மேல 1/4 அணா போட்டு கொடுங்கம்மாள் என்கிறாள். முடியவே முடியாது, கட்டுக்கு அரையணாதான் தருவேன் என பிடிவாதம் பிடித்தாள் அந்த தாய். கீரை விற்கும் பெண் சரிம்மா, உன் விருப்பம் என்று கூறிவிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 2 அணா காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கும்போது கீழே சரிந்தாள். என்னடி அம்மா, காலையிலிருந்து எதுவும் சாப்பிடலையா என கேட்டாள் அந்த தாய். இல்லையம்மா, போய்தான் கஞ்சி காய்ச்சணும் என்றாள் கீரை விற்கும் பெண். சரி இரு, இதோ வருகிறேன் என கூறிவிட்டு சென்றவள் வீட்டிலிருந்து திரும்பும் பொழுது ஒரு தட்டில் 6 இட்லியையும் அதற்கு தேவையான சட்னியையும் எடுத்து கொண்டு வந்து இந்தாம்மா, சாப்பிட்டு விட்டு போ என்றாள். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான் அந்த தாயினுடைய மகன். ஏம்மா, ஒரு கட்டு கீரை அரையணான்னு பேரம் பேசுனீங்க, ஒரு இட்லிக்கு அரையணான்னு வச்சுக்கிட்டா கூட 2.5 அணா வருதுமா என்று கேட்டான் மகன். அதற்கு அந்த தாய், வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது என்று கூறினாள். நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மகனது மனதையே சுற்றி வந்தது.